கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போகிறோன்னா, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. லூக்கா 8:6. கற்பாறை போல நம்முடைய மனமானது கடினமாய் காணப்படுகிறதா? நிறைய பேரோட மனம் எப்படி இருக்குன்னா கடினமாக காணப்படுகிறது. அதில் வைராக்கியம், கோபம் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதாவது ஒரு வாகன ஓட்டுநர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மிகவும் திறமையுடையவராக இருக்கிறாரு, அழகாக வண்டி ஓட்டுவார். ஆனால் அவர் கரத்தில் போய் வீலே இல்லாத வண்டியை கொடுத்து நீங்கள் ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவரால் ஓட்ட முடியுமா? அவர் திறமையானவர் தான், நல்லா ஓட்டுகிறவர் தான். முடியுமா? முடியவே முடியாதுங்க. அதே போல தான் ஊழியர்கள்லாம் நல்ல சஜித்த அறிஞர்களாய் வல்லமையாய் அவங்க பிரசங்கித்தாலும் மக்கள் கடினம் இதயம் உள்ளவர்களாய் அவங்க வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அந்த வசனம் உள்ளே போகாதுங்க. இது கிரியே செய்யாதுங்க. மோசே 40 வருஷமாக இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார். நியாயப்பிரமாணங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட அவர் பெற்றுக்கொண்டார். அவர் வல்லமையுடைய மனிதர் தான், நல்ல திக்குதரிசி தான். ஆனால் அவர் எவ்வளவோ சொன்னாலும் இந்த ஜனங்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா கடினமானவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால தான் எதுவுமே உள்ளே போகலை. கானானுக்குள்ளே ஜோசுவாவும் காலைப்பை தவிர யாருமே போகலை. அப்படிப்பட்ட கண்ணு இதையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்ததுங்க. இன்றைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? கடின இருதயமாக இருந்துட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உடம்புப்படியாக பிடிச்சிட்டு நிற்கிறோமா? இவங்க கூட நான் செத்தாலும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா காணப்படுகிறோமா? ஒருவேளை அவங்க சொன்ன காரியங்கள், அவங்க செய்த காரியங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த கடின இதயத்தெல்லாம் நீங்கள் உடைச்சி போடுங்க. கற்பாறையில் விழுந்த விதையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாதுங்க. ஒரு நேரம் கோவப்பட்டீங்கன்னா அடுத்த நேரம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதை நீங்கள் சமாதானப்படுத்தி கொள்ள பழகுங்க. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியே கடைசி வரை சாகும் வரை நான் அப்படியே தான் இருப்பேன்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொன்னால் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாதுங்க. அதனால் உங்கள் இருதய கடினத்தை இந்த நாளில் நீக்கி போடுங்க. அதுலேருந்து வெளியே வர நீங்கள் முயற்சி செய்யுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதி